ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். என்னடா இது கனவா நினவா? நம்ம ரஞ்சிதாவா இப்படி பண்ணுறாங்க? ஆமாங்க, நம்ம ரஞ்சிதா தான் இப்படி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, என்னாச்சுன்னு வாங்க ஃபுல் வீடியோ போயிட்டு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னா, நம்ம மல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரஞ்சிதா வந்துட்டு வாசப்படலே நிப்பாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸு கேஸுன்னு சொல்லி பயமுறுத்தி ரஞ்சிதாவே ஆரத்தி எடுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து மல்லியை உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே கூப்பிட்ட கையோட சும்மா இல்லைங்க, நம்ம மல்லியோட அத்தைங்க, சாரி மல்லியோட பெரியம்மா, அவங்க வந்து சும்மா இல்லை, ஏன்டா டங்குல ஸ்லிப் ஆகுது அப்படி பண்ணுறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப குளிர், அதனால ஸோ லைட்டாக. சரி ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது என்ன, விளக்கேற்றணும், கூப்பிட்டு போன்னு சொல்ல பூஜை ரூம் போயிட்டு விளக்கேற்றுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ரஞ்சிதா செம்ம காண்டாயிடுறான். நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கா, நான் பண்ண வேண்டியதெல்லாம் இவ பண்ணுறா, இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலே நான் எதுக்கு இங்கே இருக்கணும்ட்டு வேக வேகமாக ஓடி போய் ரூம் கதவை சாத்திடுறாங்கடா. சாத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புடவையிலே தூக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன், ஏன் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாட்டேறதுக்காக போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ற சுவாரஸ்யமான தகவல்களை வாங்க பார்ப்போம். ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நான் என்ன சொல்ல வந்தேன்னு பாயிண்ட் மிஸ் ஆகிடும். சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு புடவை கழுத்தில் மாட்டிக்கிட்டு இனிமேல் நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஓவராக சீனை போட்டு பில்டப் பண்ணி அது பர்ஃபார்மன்ஸ்லாம் ஹெவி பர்ஃபார்மன்ஸுங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வெண்பா குட்டி கீழே ஹாலில் இருக்காங்க. அவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு மேலே ஊற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மேலேயும் மெயின் டோருக்கு வெளியே, அதாவது ரஞ்சிதா பூட்டிட்டு உள்ளே போனோம் இல்லையா, அந்த ரூம் டோருக்கு முன்னாடி மல்லி, ரஞ்சிதாவோட அம்மா, அதுக்கப்புறம் நம்மளோட மல்லியோட அத்தை, அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு ஆளை விட்ட மல்லியோட பெரியம்மா அவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு கதவை டுக்குன்னு தட்டுறாங்க. தட்டினா ரஞ்சிதா இருக்கல, இல்லையே நான் செத்து போறே, வாழை பிடிக்கலே, ஹஹா ஓஹோ வலைவலே அப்படின்னு சீனை போடுறா. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வேக வேகமாக வந்து தட்டி பார்க்குறாங்க. இல்லை மாமா, நான் வாழவே பிடிக்கல, நான் வரமாட்டேன்னு சொல்லி ஓவரா சீனை போடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க தூக்கில். ரஞ்சிதா சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு தாங்க நான் நினச்சேன். பட் அவங்க உயிருக்கு எதுவும் ஆகலைங்க, போய் சேர்ற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோ முடிவில் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்பயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். ஸோ சஸ்பென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால சஸ்பென்ஸை நான் கடைசியாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம மல்லி, நம்ம வந்ததுனால தான் இப்போ ரஞ்சிதா சாக போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு மன வேதனைக்கு உள்ளே வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகிறதெல்லாம் எனக்கு நினைக்கும் போதே மனசெல்லாம் பதறதுங்க, ஒத்துறது. சரி ஓகே, சரி இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் செய்யக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. ரஞ்சிதா தூக்கில் தொங்கிட்டா இல்லையா, கதவை உடச்சி நம்ம விஜயை காப்பாற்றிடுறாருங்க. ஏன்னா ரஞ்சிதாவுக்கு அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லைங்க, அவளாம் சாக மாட்டான். 4 பேரை சாவடிச்சிட்டு வேணாலும் போக தவிர நம்ம ரஞ்சிதா சாக மாட்டான். ஆனால் அவளும் ஒரு பொண்ணான, அதனால சாக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ரஞ்சிதா வில்லி, ஸோ நம்ம வில்லி சாக மாட்டாங்க, 4 பேரை சாவ தான் அடிப்பாங்க. இதனால் ரஞ்சிதா பற்றி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ரஞ்சிதா சேஃப். ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.